Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 584 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஸ்மோக்கரோட அந்த G5 கப்பலை காட்டுறாங்க. அது ஒரு வழியா ஐஸ் ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஸ்மோக்கரோட அலும்ப பாத்தீங்களா, மூச்சு விடுற அந்த குழாயில கூட சிகரெட்டை வச்சு உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவ்வளவு பொறுப்பு. கூட இருக்கவனுங்க எல்லாம் எதுக்கு தேவையில்லாம அங்க போய்கிட்டு எங்க போனாலும் கட்டிக்கிட்டியா ஐஸ் மட்டும் தான் இருக்க போகுது. எதுக்கு பாஸ் இந்த வேண்டாத வேலை, எங்கேயுமே லேண்டும் பண்ண முடியல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போகணும், வண்டியை திருப்புங்க, வேற எங்கேயாச்சும் போலாம் பானுங்க. ஆனா ஸ்மோக்கர் விடுற மாதிரி இல்ல. தேடுங்க கிவ் அப் பண்ணாம தேடிக்கிட்டே இருங்க, எனக்கு எப்படியாச்சும் அந்த ஐலாண்டுக்குள்ள போய் ஆகணும்னு சொல்லும் போது அங்க வல்கனோ கண்டபடி வெடிச்சு கண்ணா பின்னான்னு தெரிக்குமா. அந்த டைம் இவங்களுக்கு பக்கத்துல வந்து சில பல கல்லு விழும். ஆனா கப்பலுக்கு எதுவும் ஆகல. அப்படியே அந்த வல்கனோல இருந்து லாவா பொங்கி கடல்ல வந்து அப்படியே கலக்குது. அந்த இடத்த இப்படிகா அப்படிகான்னு பார்க்கும்போது அகைனுவும் அவகிஜியும் இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு பீலிங். கொஞ்சம் பீதியாகி இங்க இருந்து கிளம்பலாங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அப்போ ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு சுழல் ஒன்று உருவாகும். உடனே ஸ்மோக்கர் கப்பலை ஸ்டாப் பண்ண சொல்லுவான். டஷிக்கி அந்த சுழலுக்கு பின்னாடி இருக்க ஐஸ் மலையை சுட சொல்லுவான். தொட்டவுடனே லைட்டா தான் டேமேஜ் ஆகும். எதுக்கு தேவையில்லாம அதை உடச்சுக்கிட்டு பேசாம இங்க இருந்து கிளம்பலான்னு திருப்பி சொல்லுவானுங்க. சடனா பார்த்தா அந்த மொத்த மலையுமே கொலாப்ஸ் ஆகி அந்த சுழல் காணாம போயிரும். பார்த்தா இடையில ஒரு பாதை ஒன்று உருவாயிரும். அது வேற ஒண்ணும் இல்ல, ஐலாண்டுக்கு நடுவுல இருக்குதே அந்த ரிவர். இவ்வளவு நேரம் வேண்டாம்னு சொன்னவனுங்க இப்போ ஸ்மோக்கரை பாராட்டி தள்ளுவானுங்க. சூப்பர் பா, அமேசிங், வேற லெவல்ல பண்ணிட்டீங்க. இதுக்கு பின்னாடி ரிவர் இருக்குன்னு நோக்கி எப்படி தெரியும், நாங்க கூட நோட் பண்ணலையே, அருமைன்னு சொல்லி ஏதோ டம்மி பீஸை தட்டி கொடுக்குற மாதிரி ஸ்மோக்கரை போய் தட்டிட்டு இருப்பானுங்க. அவன் கடுப்பாயி 4 மிதி வைப்பான். அடிச்சு புரண்டு போய் விழுவானுங்க. டீ கரண்ட்டை பார்த்தாலே எதுனாலும் கரெக்டா கண்டுபிடிக்கணும்டா விளக்கெண்ணெய்களா, முதல்ல அதை நோட் பண்ண பழகுங்கடா. அது மட்டும் இல்லாம உங்க பிஹேவியரும் சரியில்லை, மாத்திக்கிங்க, இல்ல பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேமா. இப்படி ஒரு இடத்த பார்க்கும் போதே டஷிகிக்கெல்லாம் அதிசயமா இருக்குது. ஆக்சுவலா இந்த ஐஸ் தான் ரிவரோட மவுத்தை பிளாக் பண்ணிட்டு இருக்குது. ஒண்ணு அது நேச்சரா உருவாயிருக்கணும், இல்லன்னா மேன்மேடா உருவாக்கி இருக்கணும். அப்படின்னா இதை யாரோ மறைச்சு வச்சிருக்காங்களா. எவனாச்சும் இந்த மாதிரி பாய்சன் கேஸ் இருக்கிற ஐலாண்ட்ல வந்து வாழுவானா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாஸ்க போட்டுட்டு எல்லாம் எவனாலும் காலம் பூரா வாழ முடியாது. உருட்டலாம், ஆனா ஓவரா உருட்டக்கூடாது மானுங்க. அப்புறம் எப்படி அந்த ஸ்னெயில்ல பேசினானே ஒருத்தன், அவன் இந்த ஐலாண்ட்ல இருந்து போன் பண்ணான். அதை கேட்டா ஏதாச்சும் தப்பா கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஏரியால அந்த டிரான்ஸ்பாண்டர் ஸ்னெயில் கூட ஒர்க் ஆகாது. அப்புறம் எப்படி ஒருத்தன் கால் பண்ணி மேடம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க முடியும்? உங்களுக்கே இது சிரிப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு விழுந்து சிரிப்பானுங்க. டஷிகி காண்டாயி, உங்களுக்கு சிரிக்கிற அளவுக்கு டைம் இருக்குதுன்னா அடுத்த வேலையை பார்க்கணும் பா. உடனே சைலண்ட் ஆயிடுவானுங்க. அந்த டைம் பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு பெரிய ஐஸ் கட்டி ஒண்ணு அப்படியே நகர்ந்து வரும். அது மட்டும் இப்ப கப்பல்ல வந்து இடிச்சதுன்னா கம்ப்ளீட்டா இந்த கப்பலே முங்கி போயிடும், எதுவுமே பண்ண முடியாது. அதனால வேற வழி இல்ல, அதை டெஸ்ட்ராய் பண்ணி தான் ஆகணும்னு சொன்ன உடனே கண்ணா பின்னான்னு அதை சுட்டு உடச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி இங்க நம்மாளில காட்டுவாங்க. அவனுக்கு தூரத்துல ஒரு குரூப்பா பார்த்தானுங்கல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க அந்த சீட்டா பாடி வச்சிருக்க தாடிக்கார பையன், பாஸ் அவங்கள மட்டும் விடாதீங்க, எங்களை ஏமாத்திட்டு வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு கத்திட்டு கிடப்பான். அப்புறம் தான் அவன் பாஸ் யாருன்னு காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த பிரவுன் பியர்டு மண்டையன். இவனோட பவுண்டி தான் செம காமெடி. 80 மில்லியன் 60,000 பெரிஸ். எப்படி ஒரு சில்லற பையல எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா? இதுல வேற நம்மளுக்கு அந்த பக்கம் வந்தாங்கன்னா ஓட விட்டு அடிச்சு நரகத்தை காமிக்க போறானாமா. அதுலயும் அவன் சைஸுக்கு சிரிப்பு வேற. லூஃபி அங்க இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வாவ் சூப்பர் அருமை, அத்தனை பேருமே சென்டார்ஸும்பா. என்னடானா எல்லாத்துக்குமே 4 கால் இருக்குது. அட அதை கூட மன்னிச்சிடலாம், அவங்க எல்லாத்தையுமே நம்ம டீம்ல கொண்டு வந்து சேர்த்திலான்னு வேற சொல்லுவான். உசோப்பு பச்சையா திட்டுவான். ஏன்னா அவனுக்கு எல்லாருமே இவங்க கூட சண்டை போறதுக்காக ரெடியா நிக்கிறானுங்க. அவனுங்களை கொண்டு போய் கூட சேர்த்திக்க வேணும்னு சொன்னா அடுப்பாகுமா இல்லையா? ஆக்சுவலா அந்த சீட்டா மண்டைய போன எபிசோடு சங்குவதுனால அதை வச்சுதான் இவனுங்க வந்திருக்கானுங்க. எமர்ஜென்சி சிக்னல் கொடுத்து அவங்கள வர வச்சு நம்மள அட்டாக் பண்ற மாதிரி பண்ணி விட்டுட்டான். உடனே உசோப் என்ன பண்ணுவான், சண்டையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை பேசியே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்லைன்னு சொல்லி, காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க, ஊர்ல அத்தா மாமா எல்லாம் நல்லா இருக்காங்களா? அட வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தோம், வாங்களேன் அப்படியே ஓரமா உட்காந்து கொஞ்சம் பேசுவோம். பிரச்சனை ஓவர்னு சமாளிப்பான். ஆனா அந்த பிரவுன் பியர்டு, டேய் ஏன்டா அப்படி பச்சையா போய் பேசுற? இப்பதான் அந்த பக்கமா சில்லுன்னு நடந்துகிட்டு இருந்த, இப்ப என்ன சமாதானத்துக்கு வரியா? நீ அந்த சாமுராயோட ஆள் தானே, அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல, நீயும் ஒரு இன்ட்ரூடர் தான், உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படி இப்படிம்பானா. இவன் ஒருத்தன் சாமுராயி கோரப்பாயின்னுகிட்டு, ஐ திங்க் ஜோரோ உன்னைய பார்த்து தான் அவன் சொல்றான்னு நினைக்கிறேன், இரு அதையும் தெளிவு பண்ணிடுவோன்னு அவன்கிட்ட அதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இந்த கிறுக்கு பையில பார்த்தா சாமுராய்னு சொல்றீங்க, ஐயா நீங்க எல்லாம் என்ன பாசோ? ஆட இவன் வெறும் ஸ்வாட்ஸ்மேனு, பச்சை புள்ள. இவனை எல்லாம் ஒரு மனுஷனா நீங்க கன்சிடர் பண்றதெல்லாம் நல்லாவா இருக்குது? அவன் 3 கத்தி வச்சிருக்கானேன்னு நீங்க பயப்பட வேண்டாம், அது எல்லாமே சமையலுக்கு. ஒன்னொன்னு முன்னையாகும் போது ஒன்னொன்னு யூஸ் பண்ணிக்குவான். அப்ப நட்டுகள் சண்டை போடுவான், அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கன்னு ஜோரோவை ரொம்ப கேவலமா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். உடனே நம்மளுக்கு காண்டாயிருச்சு, கொய்யால எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய பார்த்து இப்படி சொல்லுவேன்னு. அவன் கத்தனை பார்த்துட்டு பீதி ஆயிட்டான். ஐயோ என்னை அவன் கொல்ல போறான்னு. இப்படி இவங்க மாத்தி இங்க கத்திட்டு இருக்கிறத பார்த்த பிரவுன் பியர்டு செம
செம காண்டாயிருவான். பின்ன லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க இந்த பக்கமே வரக்கூடாது, அப்படியே அங்கேயே ஸ்பாட்லயே வச்சு சுட்டு தள்ளுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டவன ஒரு பெரிய பாம் நம்மளுக்கு மேல வந்து சும்மா டம்முன்னு விழும். அவ்வளவுதான், என்னாச்சுன்னு தெரியல. அங்க கட் பண்ணி அந்த ஃபெசிலிட்டிக்குள்ள காட்டுறாங்க. அந்த சின்ன பெரிய குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு நமிய சாப்பரும் அங்க இருந்து அடிச்சு புரண்டு பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. சாப்பருக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா சஞ்சி இவனை நம்பி இவனுக்கு ஒரு முக்கியமான மிஷன் கொடுத்திருக்கான். அதை பக்காவா பண்ணணும், இந்த குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கணும். மெயினா இவங்க மேல ஒரு சின்ன கீரல் கூட படாம இந்த இடத்தை விட்டு எல்லாத்தையுமே வெளியில கூப்பிட்டு போகணும். அதனால நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி வேகமா கூட்டு போவான். ஆனா ஆப்போசிட்ல அந்த குள்ளா போட்ட குரங்கு கூட்டம் வந்துருவானுங்க. சாப்பர் ஒரு ஜம்ப போட்டு சக்கா புக்கா பக்கான்னு சொல்லிட்டு 4 மிதி, அவ்வளவுதான், எல்லாம் தெரிச்சிருவானுங்க. இந்த மாதிரி ஆளு எல்லாத்தையுமே என்கிட்ட விடுங்க, நான் பொழந்து கட்டிடுறேன். எவனாச்சு குறுக்க வரட்டும், ஏறி வாயில மீச்சு ஏற்காடுக்கே போயிருவேன்பா. உடனே குழந்தைகள்லாம் பார்த்துட்டு வாவ் ரக்கூன் வேற லெவலும் பாங்க. நான் ரக்கூன் இல்ல ரெயின்டியர், ஏன் உசுரா வாங்காதீங்க ஐயோன்னு கத்திட்டு கிடப்பான். இப்ப இவங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியல. ஏன்னா எங்க போனாலும் ஏதாச்சும் ஒரு வழி இருக்குது. நமியே கன்ஃபியூஸ் ஆன உடனே குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. அவ தெளிவா சொல்லிடுவா, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நாங்க ஏகப்பட்ட டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அசால்ட்டா எஸ்கேப் ஆயிடலாம், நீங்க ரிலாக்ஸ்டா எங்களை ஃபாலோ மட்டும் பண்ணுங்க, மிச்சதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் பாங்க. அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்புறம் என்ன, ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சு அவங்க பாட்டுக்கு அடிச்சு புடிச்சு கிளம்பிடுவாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி பிஸ்கெட் ரூமா காட்டுறாங்க. அங்க இருக்கிற பிராங்கியும் சஞ்சியும் சுடுறது அடிக்கிறது திரிக்க விடுறதுன்னு சொல்லி மாத்தி மாத்தி பந்து ஆடிட்டு இருப்பானுங்க. அதுலயும் நம்ம பிராங்கிக்கெல்லாம் இது ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குது. அப்போ சஞ்சி என்ன பண்ணுவான், வேகமா போய் அவங்க மாஸ்க்லயே நங்கு 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 நங்குன்னு 4 மிதி வைப்பான். எல்லாரோட மாஸ்க்குமே கழட்டிக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க மூஞ்ச பாக்குறாங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா இருக்கானுங்க. ஆனா மூஞ்சி நார்மலா இருக்குது, ஆனா மண்டையில பார்த்தா ஆட்டோட கொம்பு. அந்த டைம் இந்த சாமுராய் மூஞ்ச பேன்னு இருப்பான். ஏன்டா என்னாச்சு, வாய்க்குள்ள கரப்பாம்பூச்சி போயிருச்சான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒவ்வொருத்தனுமே வித்தியாசமா தான் இருக்கானுங்க, உங்க லட்சணத்துக்கு இவனுக்கு கூட சண்டை போறதாண்டா நீங்க சரிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே பிராங்கிக்கு செம்ம காண்டாயி, என்ன சொன்ன மர்க்கா சொல்லுன்னு கொலை வெறியில கேட்பான். அப்பவாச்சு வாயை மூடுவான்னு பார்த்தா அப்பவும் மூட மாட்டேங்கிறான். அதே நேரம் அந்த பாதி பாடி கூட கண்ட மினிக்கு சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. யாரா நீ, ஏன்டா அப்படி அட்டாக் பண்ற, ஆமா உன்னோட தலையும் காலம் எங்க போச்சு, எங்கேயோ கழட்டி வச்சுட்டு வந்த மாதிரி வந்திருக்க, ஏதாச்சும் சொல்லுடான்னு சொல்லிட்டு பாப்பான். பார்த்தாலே பீதி ஆகுமா, ஐயோ என்னைய காப்பாத்துங்கன்னு தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். அதே நேரம் ஸ்மோக்கரோட கப்பல் வர வழியில ஏகப்பட்ட ஐஸ்பர்க் இடையில வந்தவொடனே அவனுக்கு கேப் விடாம சுட்டுட்டே இருப்பானுங்க. ஆனாலுமே சமாளிக்க முடியல. ஒரு டைமுங்கும் போது பெரிய சைஸ் ஐஸ் கட்டி ஒண்ணு இவங்க மேல விழ வரும். டஷிக்கு ஒரு ஜம்ப போட்டு 4 வெட்டு வெட்டுவா. அவ்வளவுதான், சில்லு சில்லா நொறுங்கி விழும். அதுலயும் ஒரு சின்ன பீஸ் மண்டையில விழுந்ததுக்கே ஒருத்தன் பேன்னு விழுந்துருவான். எப்படியே இவங்க கொஞ்சம் தூரம் போனாங்கன்னா இந்த ரிவரோட எண்டுக்கு போயிருவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்க என்ன இருக்குதுன்னு. ஸ்மோக்கர் அந்த இடத்துக்கு போறதுக்காக வெறித்தனமா வெயிட் பண்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.